நீங்கள் நம்ம ரியாலிட்டி கோஸ்ட் மனோவோட எபிசோடு ஒன்றா தான் பார்க்க போகிறோம். இந்த மனோவை பற்றி சொல்லணும்னா எல்லா மனோலையும் வர மாதிரி தான். புலிஸால ரொம்ப கஷ்டப்படுற ஹீரோவோட வாழ்க்கையில் வந்து டக்குன்னு ஒரு சிஸ்டம் அப்பீர் ஆகும். இந்த சிஸ்டம் வந்து அவனை ஸ்ட்ராங்காக்க முயற்சி பண்ணும். அது ஏன் அவனை ஸ்ட்ராங்காக்க முயற்சி பண்ணுது, அவன் ஸ்ட்ராங்காக மாறினானா இல்லையான்னு இன்ட்ரெஸ்டாக அந்த கதையில் கொண்டு போயிருப்பாங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஒரு கிளாஸ் ரூமை காட்டுறாங்க. அங்கே ஒரு பையனை பார்த்து எல்லாரும் கலாச்சிட்டு இருக்கிறானுங்க. என்ன டான்வோ, நீ மட்டும் கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டியா? இந்த ஸ்கூல்னு கூட எனக்கு தெரியலையா? நீ என்ன இப்படி கேம் அடிக்ட் ஆகிற அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்கிறானுங்க. அந்த பையனும், நீங்கள் தானே கேம் விளையாட வைக்கிறீங்க, எனக்கு இதை விளையாடுறதே பிடிக்கல, ஆனால் என்ன பண்ணுறது, நான் ஒரு சப்ஸ்டியூட் கேமர், நான் மற்றவங்களுக்காக கேம் ப்ளே பண்ணுவேன். சப்ஸ்டியூட் கேமர்னா மற்றவங்களுக்காக கேம் ப்ளே பண்ணி கொடுப்பாங்க. ஒரு எக்யூப்மெண்ட் எடுத்து கொடுக்குறதோ இல்லைன்னா லெவலப் பண்ணி கொடுக்குறதோ பண்ணுவாங்க. அதுக்காக அவங்க பணம் வாங்கிக்குவாங்க. எனக்கு இந்த கேம் விளையாடுறதே பிடிக்கல, நான் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு விளையாண்டு இருக்கும்போது சைட்லேருந்து ஒரு வாய்ஸ் வருது, நீ இந்த கேம் நல்லா விளையாடுறியே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யாராவது சொல்கிறதுன்னு கோவத்தில் திரும்பி பார்த்த நேரத்தில் ஒரு பொண்ணுக்கு வந்து பேசிட்டு இருக்குது. நான் இந்த மாதிரி விளையாண்டதே இல்லை இந்த கேமை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. அந்த பொண்ணோட பேர் எரின்ஜு. எரினா இந்த பொண்ணு தானே ஸ்கூல்லேயே ரொம்ப ஃபேமஸான பொண்ணு. எனக்கு அந்த பொண்ணு இந்த கேம் விளையாடுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, இந்த கேம் விளையாடுவே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு மேலே ஸ்கூலில் இருக்கிற எல்லா பசங்களுமே க்ரஷ் வச்சுருப்பாங்க. எனக்கு மேலே க்ரஷ் இருக்குது. ஆனால் நான் அந்த கேம் விளையாடுவேன் என் ஃப்ரெண்ட்ஸு கூட. ஆனால் எப்போ விளையாண்டாலுமே இந்த கேமில் நான் தோற்றுடுவேன். ஓ அப்படியா, நான் உங்களுக்காக அந்த கேம் விளையாண்டு தரட்டுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஃபேமஸான பொண்ணு என்கிட்ட வந்து பேசணும்னு எதிர்பார்க்கவே இல்லை, இது நினச்சி பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பான். அந்த பொண்ணு ஹீரோவை பார்த்து, நீங்கள் ரொம்ப பிஸியாகிற மாதிரி இருக்குது, எனக்காக அதை விளையாண்டு தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, இல்லை நான் அது ஒரு ஃபன்காக தான் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் கண்டிப்பாக உங்களுக்காக விளையாண்டு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, லைஃப் இஸ் எ கேம்னு சொல்லுவாங்களே, அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா, கேம் விளையாடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவான். அவன் சொன்னதை கேட்டு அந்த பொண்ணு சிரிச்சுட்டு, அதுக்கு அது மீனிங் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும். அந்த பொண்ணு சிரிக்கிறத பார்த்து ஹீரோவோ, என்ன நான் சொன்னதுக்கு இந்த பொண்ணு சிரிக்கிறா, அப்படின்னா நான் அந்த பொண்ணு கூட ஃப்ரெண்ட் ஆக முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நினச்சிட்டு இருக்கும்போது பின்னால் இருந்து ஒரு பொண்ணு வந்துட்டு, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லி கேட்கும். நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ வேறு வரலையா, அதனால தான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லும். சரிவா லஞ்ச் சாப்பிட போகலான்ட்டு எரின் எடுத்துகிட்டு போயிடும். எரின் போகிறதுக்கு முன்னால், நீ எனக்காக அப்போ மேலே கேம் விளையாண்டு தருவியா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஹீரோவை சிரிச்சுட்டு, இது கேட்குறக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது, இந்த பொண்ணுக்கு என்னோட பேரு கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பான். எரினும் சரி தேங்க்யூ, நான் போயிட்டு வர டவுன் அப்படின்னு சொல்லிட்டு போகும். அவள் சொல்கிறது கேட்டோடனே இவளுக்கு என்னோட பேர் தெரிஞ்சிருக்கான், ரொம்ப சந்தோஷத்தில் உட்காந்துருப்பான். இதுதான் வாழ்க்கையில் நடந்த ரொம்ப முக்கியமான சந்தோஷமான நாள் ஒன்று அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது, அவன் விளையாட்டு இந்த கேம்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிடும், உன்னோட கேரக்டர் செத்துருச்சு, நீங்கள் கேமில் தோற்றனால டெட் பெனால்ட்டியாக உங்கள்கிட்ட இருந்து எக்ஸிக்யூஷனரி ஸ்வாடை வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த கேமில் வந்துடும். அதை பார்த்துன்னு, என்ன இந்த ஸ்வாடை வந்து எடுக்கிறாங்களா, இது சியோலோவுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வாடாச்சே, அவன் மட்டும் இதை கண்டுபிடிச்சானா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது, சியோலோங்கிறவன் வந்து தலையை பிடிச்சி பெஞ்சிலேயே அடிச்சிருவான். அடிச்சுட்டு நான் கூட என்ன சொன்னேன், கேமில் ஃபோக்கஸ் பண்ண சொன்னேன்ல, நீ கேமில் ஃபோக்கஸ் பண்ணாமல் அந்த எரியங்கிட்ட பேசிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஹீரோவை பயந்துட்டு, என்னை மன்னிச்சிரு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். நீ என்ன மன்னிப்பு கேட்குறியா, எனக்கு அந்த ஸ்வாடை எவ்வளோ ஃபேவரட்னு தெரியும்ல, அது தெரிஞ்சுமே அந்த ஸ்வாடை வந்து தொலைச்சிருக்கிறேன், எனக்கு எப்போ நிறுத்தணும்னு தோணுதோ அது வரைக்கும் நான் அடிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடும். ஹீரோவை அடி வாங்கிட்டே யோசிப்பான், லைஃப் இஸ் அ கேம் அப்படிங்கிறது எந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் கரெக்டாக இருக்கும், இவனுங்களாம் என்னை மாதிரி வீக்கான பீப்புள்ஸ் அடிச்சு இந்த ஸ்கூல் ரேங்கிங்கில் வந்துடுவானுங்க, இப்போ நான் ஒரு குப்பை மாதிரி கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பான். அடிச்சு முடிச்சுன்னு சியோலோவோ, சரி டிவோன் உனக்கு ஒரு வேலை வச்சிருக்க, நீ சரியா, நான் வந்து இப்போ லாஸ்ட் ஆர்பிஜிங்கிற கேமை வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டேன், என்கிட்ட எந்த ஐட்டம் இல்லாதனால மான்ஸ்டர்ஸையும் என்னால் கொல்ல முடியலப்பா, அதனால நீ என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்ப்ரிங் பிரேக் முடியறதுக்குள்ள எனக்கு அந்த ஃபயர் கிங்ஸோட வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஸ்ப்ரிங் பிரேக் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு, நீ என்ன ஜோக் பண்றியா, அது லெஜெண்டரி ஐட்டம், அதை எப்படி என்னால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு, நீ கேம் விளையாடுன்னு எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்வாடை தொலைச்சிட்டேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரியும் உனக்கு அந்த எரின் மேலே கிரஸ் இருக்குதுன்னு, நீ மட்டும் ஒரு வாரத்தில் அந்த ஸ்வாட் எனக்காக கொண்டு வரலன்னா துணியே இல்லாமல் அந்த பொண்ணு முன்னாள் நிற்க வச்சனாடி அப்படின்னு ஜியோலோவை மிரட்டிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச போயிடுவான். ஹீரோவோ அவனை பார்த்துட்டு, இவனை பார்த்தாலே எனக்கு கடுப்பாகுது, எனக்கு இந்த மாதிரி கேம் விளையாடுறத இப்போ பிடிக்க மாட்டேங்குது. கட் பண்ணி நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. ஓகே, நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், ஏன்னா இந்த இடத்துல இந்த புல்லிங்களோட தொல்லையும் இருக்காது, எங்கள் அம்மாவும் பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போயிட்டாங்க, அதுக்கு அர்த்தம் என்னென்னா நான் நாள் ஃபுல்லாக ஜாலியாக கேம் விளையாண்டே இருக்கலாம், யாரும் என்னை கேள்வி கேட்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, நான் அந்த லாஸ்ட் ஆர்பிஜிங்கிற கேம் ஃபஸ்ட்டே விளையாண்டுருக்கிறேன், அதில் இருக்கிறதுலேயே மேக்ஸிமம் லெவலாக நான் 100 லெவல் நான் ரீச் பண்ணிட்டேன், அதனால அந்த கேம் விளையாடுறதே எனக்கு போர் ஆயிடுச்சு. ஆனால் ரியல் லைஃப் லெவலும் லூஸராக இருக்கலாம், ஆனால் கேம் லைஃப்பில் அப்படி இருக்காது, இந்த கேம் லைஃப் ரியல் லைஃபாக மாறிடுச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும்ல. சரி, நான் தேவையில்லாத இதை பற்றி யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன்,
இப்போ இந்த மான்ஸ்டர் தோக்கடிச்சு அந்த ஸ்வாட் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போனோன்னே அந்த இடத்துல ஃபயர் கிங் மேக்மரஸுங்கிற ஒரு மான்ஸ்டர்ன்ட்டு ஒரே அடியில் அவனை தோக்கடிச்சிடும். அதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு பயங்கர ஆச்சரியம் இன்னும் ஒரே அடியில் தோக்க வச்சிருச்சான், அதுக்கு வாய்ப்பே கிடையாது, எனக்கு ஏதோ தப்பாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த என் விளையாண்டு ரொம்ப நாள் ஆகிருக்கு. அதனால் அதில் ஒரு அப்டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த அப்டேட்டில் இருக்கிற நோட்ஸை எடுத்து பார்த்தேன். அந்த நோட்ஸில் ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் லெவல் 100 தான் இருந்துச்சு. இப்போ 200 மாட்டிட்டாங்க. பாஸை டிஃபீட் பண்ணுறக்கான டிஃபிகல்ட்டி லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதோட இந்த லெஜெண்டரி ஐட்டம்லாம் ட்ராப் ஆகிறதுக்கான லெவலையும் டிக்ரீஸ் பண்ணிட்டாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு ஷாக் ஆகிடுது, நம்ம பெரிய பிரச்சனையில் மாட்டிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அடுத்து 18 மணி நேரம் கழிச்சு காட்டுறாங்க. 1000 பஞ்சுங்கிற ஒரு பஞ்சை யூஸ் பண்ணி ஹீரோ அந்த மான்ஸ்டரை தோக்கடிச்சிட்டான். ஆனால் அவனுக்கு எந்த ஒரு ட்ராப்புமே கிடைக்கல. அப்புறம் மறுபடியும் 37 மணி நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க. இப்போது அந்த மான்ஸ்டர் தோக்கடிச்சிட்டான். ஆனால் அவனுக்கு நார்மலான ஃபயர் ஸ்வாட் அப்படிங்கிற ஒன்று தான் கிடச்சிருக்குது. ஹீரோ கடுப்பாகிட்டான், நான் எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு விளையாண்டுமே ஒரு ஸ்க்ராப்பான ஐட்டமாக எனக்கு கிடைக்குது, இந்த கேம் என்ன பண்ணி வச்சுருக்கிறானுன்னு தெரில, சரி ஓகே இந்த ஐட்டம் ட்ராப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான எது ஒன்று கிடைக்குமோ சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது ஐட்டம் ட்ராப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் அது காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்து 14 மணி நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோ அதை காசு கொடுத்து வாங்கியிருப்பான். ஆனால் வாங்கியுமே ஸ்க்ராப்பான ஐட்டம் அவனுக்கு கிடச்சிருக்கு. நான் கஷ்டப்பட்டு வாங்கி என்னோட பணம் தான் வேஸ்ட் ஆச்சு, ஆனால் எனக்கு எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி தலையை வச்சுட்டு கிடப்பான். 144 மணி நேரம் ஆயிரும். கட் பண்ணி ஹீரோவை காமிச்சா நான் இன்னும் இந்த ஃபயர் கிங் ஸ்வாட் எடுக்கல. ஐட்டம் ட்ராப் மட்டும் ஒரு பெரிய பிரச்சனையே இப்போ இல்லை, இங்கே இருக்கிற மான்ஸ்டரை கொள்றதே பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா நான் தனியாக நின்று சண்டை போடுறதுனால ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. என்னோட லெவல் கம்மியாக இருக்கிறனால யாருமே என்ன பார்ட்டிலேயே எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா லாஸ்ட்டாக விளையாடும் போது 100 லெவல் தான் மேக்ஸிமமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ 200 மாட்டினால 100 ரொம்ப கம்மி தான். இன்னும் ஒரே நாள் தான் மிச்சம் இருக்குது. நான் எப்படியோ அதை எடுக்காமல் போகிறேன்னா அவன் கண்டிப்பாக அந்த பொண்ணு முன்னால் என்ன ட்ரெஸ்ஸே இல்லாமல் அடிக்க தான் போகிறான், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருப்பான். அவன் புலம்பிகிட்டு இருக்கும்போது ஐட்டம் ட்ராப்பை பூஸ்ட் பண்ணுறக்கான அந்த டிக்கெட் வாங்கியிருப்பான்ல, அந்த டிக்கெட்டு 8 நிமிஷம் தான் மிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துடும். அந்த டிக்கெட்டு வேஸ்ட் ஆக போதா அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கும்போது அந்த ஃபயர் கிங் மேக்மரஸை ஒன் ஷாட் பண்ணுவான். அதை பார்த்தோன்னே ஹீரோ என்ன ஒன் ஷாட் பண்ணிட்டானா, அது பிளேயர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பிளேயரோட பேரை படித்து பார்ப்பான். என்னடா பேர் இது இவ்வளோ கிரிஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டிஸ்ட்ராயர் அப்படிங்கிறவன் ஹீரோகிட்ட பேசுவான். நீங்கள் ஏதோ பாட்டியை தேடுற மாதிரி எனக்கு காதில் விழுந்துச்சு, நீங்கள் பாட்டியும் தேடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பான். கேட்டோடனே ஹீரோ என்ன பேசிட்டு இருக்கிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அவன் சொல்லுவான், எனக்கு ஒரு ஆள் தேவை, எனக்கு சேவை பண்ணுறதுக்குமே மான்ஸ்டர்ஸை கொள்றது எனக்கு ஒரு ஆள் தேவை அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அவன் பேசுறதெல்லாம் கேட்டு ஹீரோ என்ன இவன் ஏதோ ஒரு ராஜா மாதிரி பேசிட்டு இருக்கிறான், ஆனால் அவன் பேசுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப வீடாக இருக்குது, ஆனால் இவன் ரொம்ப சூப்பர் ஸ்ட்ராங்கான வீடாக தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மெஜஸ்டி நான் காலில் விழுகிற என்ன நானே ஆஃபர் பண்ணுறேன், ஒரு நல்ல சர்வெண்ட்டாக இருப்பேன், அதோ ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவும் கூட தான், ப்ளீஸ் என்ன அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிச்சிடுவான். அவன் கெஞ்சறதை பார்த்து இந்த டெஸ்ட்ராயர் ஒரு மாதிரி பார்ப்பா, ப்ளீஸ் 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 ப்ளீஸ்ன்னு சொல்லிகிட்டே இருப்பான். எனது ஒரு ஃப்ரெண்டாவா, கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, சரி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். கட் பண்ணி காமிச்சு அவங்க 2 பேரும் சண்டை போட்டு அந்த ஃபயர் கிங் ஸ்வாட் எடுத்துருப்பாங்க. ஃபயர் கிங் ஸ்வாடு மட்டும் கிடைக்கிறது இல்லாமல் ஃபயர் காட் ஸ்வாட்னு ஒன்று எக்ஸ்ட்ரா கிடந்திருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோவும் ஏன்னா 2 ஐட்டமா, என்னது ஃபயர் காட் ஸ்வாடா அப்படின்னு சொல்லி இதை பார்த்தோன்னே அதில் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அதை பார்த்துட்டு இது வேறு லெவலான ஒரு லெஜெண்டரி வெப்பனாச்சு, இது எனக்கு கிடச்சிருக்குதா, என்னோட நான் போட்ட எஃபெக்ட்ஸுக்கெல்லாம் நல்லா பயனாக தான் இருக்குது, இது நான் அதை மட்டும் விட்டேன்னா எனக்கு நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். அப்புறம் அந்த டெஸ்ட்ராயருங்கிறவனை பார்த்து ஓகே நான் ரொம்ப பேராசை பிடிச்சோன்னா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் மெஜஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிடுவான். இவனும் என்னன்னு கேட்ட உடனே இந்தாங்க எனக்கு 2 ஐட்டம் கிடச்சி, இந்த ஐட்டம் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பான். அதுக்கு அவனும் உனக்கு ஓகேவா அதை நான் வச்சுக்கிட்டுமான்னு கேட்பான். ஓகே பரவாயில்ல நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தேன்னு இன்றைக்கி வரைக்குமே ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறான்னா அது காரணமே இந்த ஸ்வாடுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சொன்னோன்னே ஹீரோவுக்கு பயங்கர சந்தோஷமாயிரு, நல்ல வேலை இந்த ஸ்வாட் எனக்கு கிடச்சிது, சரி ஓகே நான் ரொம்ப நேரம் இந்த கேம் விளையாண்டேன்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப சோம்பலாக இருக்குது, கண்ணெல்லாம் கட்டுது, நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எந்திரிச்ச உடனே அப்படியே கீழே வந்துடுவான். கொடுத்துட்டு நான் ரொம்ப நாளாக தூங்காமல் இருந்ததுக்கும் டிஸ்பிளேயில் பார்த்துட்டே இருந்தேன், அது மட்டும் இல்லாமல் அதிக கஃபைன் வேறு எடுத்துக்கிட்டேன், அதனால தான் நான் சாக போகிறேன்னா. ஒரு 17 வயசு பையன் கேம் அடிக்ட் ஆகி செத்துட்டான், ஹார்ட் அட்டாக் செத்துட்டான் கேம் விளையாடியே, இவன் இந்த காலத்துலேயே இப்படி கேம் விளையாண்டு செத்துருக்கிறானே அப்படின்னு சொல்லி நிறைய ஆர்டிகிள்ஸ் அந்த மாதிரி அவன் யோசிச்சு பார்ப்பான். அப்படின்னா நான் சாக போகிறேன்னா, நான் அதிகமாக கேம் விளையாடுறதுனாலேயே நான் சாக போகிறேன்னா, நான் வெறும் சப்ஸ்டியூட் கேமராகவே இருந்து நான் சாக போகிறேன், நினச்சி பார்க்குறதுக்கே அவ்வளோ பெத்ததிக்காக இருக்குது, ஆனால் நான் சாகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் வாழணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஆசைப்பட்ட மாதிரியே நான் வாழணும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த கியோல்வாதா, அவனை நான் என்ன பண்ண போகிறேன் பாரு, சரி ஓகே
அப்படின்னா நான் செத்துடுறேண்ணா, நான் செத்து போனதுக்கப்புறம் என்னால் எப்படி யோசிக்க முடியுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல விண்டோ பாப்பப் ஆயிரும். பிளேயர் டோன்ட் ஹாவ் அனலைசிங் பிளேயர் பர்சனாலிட்டி அண்ட் லைஃப் ஸ்டைல் டு அசெக்டிங் ஏ கிளாஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும். அதை பார்த்தோன்னே ஹீரோ என்னது விண்டோவா அனலைசிஸ் கம்ப்ளீட்டட்னு வந்துடும். நீங்கள் வந்து ஒரு பேசிக்கான கிளாஸில் அசெண்டிங் ஆகிருக்கிறீங்க. அதோட உங்களோட ஜாபோட பவர் என்னென்னா பவர்லெஸ் சப்ஸ்டியூஷன் கேமர் தான் உங்களோட ஜாப் அப்படின்னு சொல்லி வந்துடும். பவர்லெஸ்ஸா என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஈவென்ட் கொஸ்ட் இருக்குது, அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். அக்செப்டா, இது என்ன இதெல்லாம் கேட்குது, என்ன கருமது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஓகே நீங்கள் அக்செப்ட்னு ஒரு வார்த்தையை யோசிச்சிருக்கீங்க, அதனால நாங்கள் அந்த கொஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அட்மினிஸ்ட்ரேட்டர் கோஆர்டினேட் பண்ண மாதிரியே நீங்கள் ரீஸ்பான் ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லி வந்துடுது. ஹீரோ கண்ணை முடிச்சு பார்த்தா அவன் கிளாஸ் ரூம்குள்ளே இருக்கிறான். அவன் சாகிறதுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னால் அவன் ரீஸ்பான் ஆகி வந்திருக்கான். ஏன்னா நான் செத்துட்டேன்னா இல்லை அது கனவான்னு பார்த்துட்டு இருக்கும்போது சைடில் விண்டோ பார்க்க போயிருது. அதை பார்த்ததுன்னா நான் கனவுல கூட இந்த கேம் விளையாடுற மாதிரி தான் கனவு காரணம்னு பார்த்துட்டு இருக்கிறேன். டக்குன்னு ஒரு விண்டோ பார்ப்ப போயிட்டு பவர்லெஸ் சப்ஸ்டியூட் கேமர் உங்களோட கேரக்டரோட எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆக போகுது, நீங்கள் இவ்வளோ நாள் விளையாண்டு இருந்த எல்லா கேம்லேருந்துமே எனக்கு எக்ஸ்பி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி வந்துடுது. இவ்வளோ நாள் நான் விளையாண்டு இருந்த கேமா, நான் ஏகப்பட்ட கேம் விளையாண்டுருக்கிறேனே, அப்படின்னா எல்லா கேம்லேருந்து எக்ஸ்பி கிடைக்க போதும். ஓ அப்படின்னா அது ரொம்ப அதிகமாச்சு, இது ஒன்றும் அவ்வளோ மோசமான விஷயமா தெரில அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது டக்குனு சியோலு வந்து தலை மேலே அடிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டே சொன்னான்ல கண்ணை வந்து கேம்லேருந்து எடுக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஹீரோவனை பார்த்துட்டு இதுதான் அல்லாத ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, எல்லாமே இவனால தான். ஹீரோவை பார்த்து ரொம்ப கோவத்தோட என்னடா நான் அப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். ஹீரோவை இவன் ஃபஸ்ட் இருந்த விட ரொம்ப கோவமாக இருக்கிறானேன்னு பார்க்கும்போது என்னடா முறைக்கிறையா அப்படின்னு சொல்லி பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடறான். ஹீரோவும் இது வெறும் கனவு தான், இது வலிக்காது, வெறும் கனவு தான் நினச்சிட்டு இருக்கிறான். ஆனால் அவனுக்கு ஒவ்வொரு அடியும் வலிக்க ஆரம்பிச்சிடும். என்ன வலிக்குது அப்படின்னா அது கனவு இல்லையா அப்படின்னு யோசிப்போம். பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்கும்போதே உன்னை பார்த்ததால எனக்கு கோவம் வருதுடா, எனக்கு கோவம் தீர்ற வரைக்கும் நான் அடிக்க போகிறேன்னு சொல்லி அடிச்சுட்டு இருக்கும்போது அந்த எரின் பொண்ணு ஃபோனை வந்து இங்கேயே மறந்து வச்சுட்டு போயிருக்கு, எடுக்கலான்னு வந்திருக்கு. அந்த அண்ணன் ஹீரோ அடி வாங்குறத பார்த்துட்டு ஹீரோ அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கிறதுலே மோசமான விஷயம் எனக்கு தெரியுமா, நமக்கு பிடிச்ச பொண்ணுக்கு முன்னாடி அடி வாங்குறது தான், ஆனால் அது இந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நினைப்பான். அவளும் ஹீரோவை காப்பாற்றலான்ட்டு சியோலுவை கையை பிடிச்சி இழுத்துட்டு அவன் என்ன அடிக்கிற அவள் உட்றா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சியோலுவை கடுப்பாகிட்டு அவளை பிடிச்சிட்டு என்னடி ரொம்ப அழகாக இருக்குன்னு திமுறை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு போவான். அதை பார்த்துட்டு ஹீரோவோ நான் போய் அவளை காப்பாற்றி ஆகணும், எப்படியாவது அவளை காப்பாற்றி ஆகணும்னு, என்னால் ஏன் மூவ் பண்ண முடியல, நான் மூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு. சரி ஓகே நான் உனக்கு ஒரு பானை சொல்லி கொடுக்க போகிறேன்னு சொல்லி சியோலுவை அந்த பொண்ணு அடிக்கலான்னு போகும்போது ஹீரோ ஓடி வந்துடுவான். அவளை ஃபஸ்ட்டு விட்றான்னு சொல்லிட்டு ஓங்கி குத்துவான். ஆனால் சியோலோ அது ஈஸியாக கையில் பிடிச்சிட்டு திருப்பி மூஞ்சிக்கிட்டே குத்த வருவான். ஓகே என்னால் மூவ் பண்ணாலுமே அவனால் அடிக்கவே முடியல, இது ஒர்க்கே ஆகாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போதே உங்களோட எக்ஸ்பி ஃபுல்லாக கால்குலேட் பண்ணியாச்சு, உங்களுக்கு இப்போ தேவையான அளவுக்கு எக்ஸ்பி இருக்குது, உங்களுக்கு இப்போ ரேர் கிளாஸ் ப்ராமிசிவ் கேம் செட்டில் அப்போது ப்ரொமோட் ஆகிறீங்க அப்படின்னு வருது. அது வந்தோடனே மறுபடியுமே உங்களுக்கு இப்போ தேவையான அளவுக்கு எக்ஸ்பி கிடச்சிருச்சு, நீங்கள் இப்போ ஹீரோ கிளாஸ் ஹானரபிள் கேம் செட்டில் ப்ரொமோட் ஆகிறீங்கன்னு வருது. மறுபடியும் உங்களுக்கு இப்போ தேவையான அளவுக்கு எக்ஸ்பி கிடச்சிருச்சு, நீங்கள் இப்போ லெஜெண்டரி கிளாஸ் சுப்பீரியர் கேம் செட்டில் ப்ரொமோட் ஆகிறீங்கன்னு வருது. உடனே கிராசிங் ப்ளோன்னு உங்களுக்கு ஒரு புது ஸ்கில் அன்லாக் ஆகிருக்குன்னு வந்துடுது. ஹீரோ அவனுக்கே தெரியாமல் அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி சோலுவோட மூஞ்சியில் தொடர்ந்து குத்த ஆரம்பிச்சிடறான். அவன் மூஞ்சியில் ரத்தமெல்லாம் பயங்கரம் வந்து அப்படியே கீழே விழுந்துடுறான். ஹீரோவை இங்கே என்ன நினச்சுன்னே தெரில, இது அந்த ஸ்கில் தானே, அதை நான் கேம் விளையாண்டுருக்கும்போது இருந்த ஸ்கில்லாச்சு, எப்படி நான் இப்போ யூஸ் பண்ண முடியுது. அவள் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் சாக்கில் உட்காந்துருக்கும்போது டக்குன்னு அட்மினிஸ்ட்ரேட்டர் மெசேஜ் அப்படின்னு ஒரு விண்டோ பாப்பப் ஆகுது. அதில் காம்ரேட் நீ ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகாத, நீ எனக்கு பண்ண உதவிக்கு சாதாரண ஒரு சின்ன பிரசன்ட் தான் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துருக்குது. இதை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிட்றான். அன்றைக்கி நான் விளையாண்ட டிஸ்ட்ராயர்னு ஒருத்தன் கூட விளையாண்டோம்ல அவன் தானே அது, அவன் ஃபேவர்னு சொல்கிறது நம்ம அந்த ஃபயர் கார்ட் கிரேட் ஸ்வாட் கொடுத்தது தான் சொல்கிறானோ அப்படின்னு நினைத்து யோசிச்சுட்டு இருப்பான். டக்குன்னு மறுபடியும் விண்டோஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருது. நீங்கள் வந்து மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இப்போது 200 எக்ஸ்பி கிடச்சிருச்சுன்னு வருது. அதை பார்த்தாலே உங்களுக்கு ஏகப்பட்ட 0 இருக்குது. அது ஃபுல்லானதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எக்ஸ்பி கிடச்சிருச்சு, உங்களுக்கு இப்போ புது கிளாஸ் ஓப்பன் ஆகுது, ஃபைனல் கிளாஸ், நீங்கள் இப்போது ஷீல்டு கேம் செட்லாம் மாறுறீங்க அப்படின்னு வந்துடுது. இதை பார்த்தோன்னே ஹீரோ வந்துட்டு நம்ம இனிமேல் இந்த கேம் வாழ்க்கையை தான் வாழ போகிறோமா, அது சரி ஏன் இவ்வளோ மெசேஜ் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா உங்கள் லெவல் இப்போ மேக்ஸிமமாக ரீச் ஆகிருச்சு, உங்களோட ஹெச்பி இப்போ மேக்ஸிமம் ரீச் ஆகிருச்சு, உங்களுக்கு புது ஆக்டிவ் ஸ்கில் கிடச்சிருக்குது, உங்களுக்கு புது ஸ்பேசிவ் ஸ்கில் கிடச்சிருக்குது, உங்களுக்கு ஹெச்பி லிமிட் போயிடுச்சு, எஜிலிட்டி ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறையா மெசேஜ் வர ஆரம்பிச்சிடும். அப்படி பார்த்தா நான் என்னோடய கேமில் இருந்த எல்லா ஸ்கில்லுமே என்னால் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிறோம். இதோடய இந்த சாப்டர் முடியுது.